ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் தம்பியோட மோகித்தோட பர்த்டே. இப்போ தான் ஐயா ரெடியாக போகிறாரு. ரெடி ஆகிட்டு வந்த பிறகு பர்த்டே ட்ரெஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் 29/6/2017 பிறந்தான். 7:45க்கு பிறந்தான். இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷலாக எங்கள் தம்பிக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் கேட்டிருந்தான். வெஜிடபிள் ரைஸ் ப்ளஸ் கேசரி. கேசரி கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இதில் எதிராக கேசரின்னு யோசிக்காதீங்க, இதுதான் கேசரி. அப்புறம் ஆப்பிள் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல். எங்கள் தம்பி பர்த்டே பாய் வந்து ரெடியாக போயிருக்கான். ரெடி ஆகிட்டு வந்தோடனே அவனை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எங்கே வந்திருக்குன்னா காய்ஸ், பர்த்டேன்னா ஸ்கூலில் வந்து இப்போலாம் சாக்லேட் கொடுக்கறதில்ல, இந்த பென்சில் பேனா அந்த மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் ஸ்கூலில் ரூல்ஸு. ஸோ அது வாங்கலாம் தான் இப்போ வந்திருக்கோம். எங்கள் தம்பி பென்சில் எடுத்துகிட்ருக்கான். பாருங்கள், எங்கள் குட்டி பாண்டா எங்கே ஓடிட்டான்னு பார்க்கலாம். இருங்க, அவன் பாருங்கள் டாய் சைடு போயிருப்பான். ஆல்வேஸ் சர்ச்சிங் டாய்ஸ் ஒன்லி. பாருங்கள், ஹீ ஸ்டாண்டிங், ஹீ சர்ச்சிங் சம்திங். பாருங்கள், பால் எடுக்கிறான். Happy birthday to you, happy birthday to you Mogit Krishna, happy birthday to you. ஹாய் காய்ஸ், எங்கள் தம்பி பர்த்டே கேக் கட் பண்ணிட்டு அந்த செரி பழத்தை பாருங்கள் தூக்கி போட்டான். உடனே எங்கள் அம்மா இருந்துட்டு, ஏன்டா அந்த செரி பழத்தை தூக்கி போட்டுன்னு கேட்டதுக்கு எனக்கு பிடிக்காதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். அந்த சைடு வந்துட்டு எங்கள் மாமனார் மாமியார் அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள காட்டல இந்த வீடியோவில். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்தோம். அப்புறம் எங்கள் பையன் ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணோன்னே எனக்கு ஊட்டி விட்டான். அவன் ஹாப்பியாக இருந்தானோ இல்லையோ தெரியல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் எல்லாத்துக்கும் கேக் கொடுத்துட்டு எங்கள் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் எங்கள் பையன். அப்புறம் அவன் எங்கள் அப்பாவை கூப்பிட்டான், வாங்கப்பா கேக் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் இருங்கம்மா ஒரு பீஸ் கேக்கு தரேன்னு சொன்னாங்க காய்ஸ். பின்னாடி நிற்கிறேன், வெயிட் பண்ணுறேன் கேக்கு தருவான்னு. அப்பா அது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டான். நான் கூட கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் தரல. சரி, அவன் ஏன் மூட் ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் கேக் கட் பண்ணி தர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வாங்கினேன். அப்புறம் நானும் அவனுக்கு கேக் வீட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டான், வாங்கப்பான்னு. எங்கள் அப்பா வந்து கொடுத்துருக்காங்க.